உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள் விவாதிக்கிறாங்களே, தேர்தலில் சீட்டுக்கான உடன்படிக்கைன்னா கூட பேசி சீக்கிரம் முடிக்கலாம். ஆனால் இங்கே பெரும்பான்மை கட்சிகள் நோட்டுக்கு இல்லை பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசினா காலதாமதம் தான் ஆகும். வாய்ப்பு கேட்டிருக்கிறோம். முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் என்னை அழைத்து என்ன சொல்ல போகிறார் என்று நான் அவளோடு காத்திருக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், மூத்த பத்திரிகை நண்பர் நீங்க, நான் ஓட்டுக்கோ அல்லது வேறு விதமான ஆசாபாசத்திற்கோ அடிமையாகின்றவன் அல்ல. நான் ஒரு போர்க்குணம் கொண்ட போராளி இயக்கத்திலிருந்து நான் மிகச் சிறிய வயதில் அரசியலுக்கு வந்தவன். என்னுடைய அரசியல் அனுபவம் 43 ஆண்டு காலம். 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறவன். மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞரோடு, ஜெயலலிதாவோடு, OPS EPSோடு, முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினோடு அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக முக்கியத்துவம் தருவேன், சமூக நீதி கோட்பாட்டுக்காக முக்கியத்துவம் தருவேன். அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் எனக்கு ஒரு இடம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பீகாரை போல், கர்நாடகத்தை போல், ஆந்திராவை போல், பெரிதொரு இந்திய மாநிலங்கள் போல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அந்த உரிமையை வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். ஆதலால் நான் இந்த தேர்தலில் சீட்டுக்காக எந்த பேரமும் பேசப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அதுபோன்று மக்கள் விரோத திட்டங்களாக இருக்கின்ற பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டம், செய்யூர் ஷிப்காட் விரிவாக்க திட்டம், NLC விரிவாக்க திட்டம், அதானி துறைமுக விரிவாக்க திட்டம், இது போன்ற நாசகர மோசமான விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை ஒன்றிய அரசு நம் மீது திணிக்கின்ற போது அதை எதிர்த்து அதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்கிற அறிவிப்பினை வெளியிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அதுபோன்று நாளை சேலத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக அங்கு வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் இறங்கியிருப்பதாக தகவல் வருகிறது. அந்த மக்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். ஆதலால் நாளைய மறுதினம் 19ஆம் தேதி எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தல் காலகட்டத்தில் தேர்தலை நோக்கியிருப்பார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டேன், TNPC அலுவலகத்தை முற்றுகையிட்டேன் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு. ஏனென்றால் தமிழக வேலை தமிழருக்கே என்ற சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக. கடந்த வாரம் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்திலே என்னுடைய தலைமையில் மிக ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தினேன். ஆக எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தேர்தலில் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பேரம் பேசி இருக்கின்ற இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நாட்டின் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, போராடுகிற மக்களுக்காக நான் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய இயல்பு. அதனால் என்னை சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ எவரும் விலைபேசி வாங்க முடியாது. இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த கூட்டணியை இந்த தேர்தலில் கடந்த 3 தேர்தலில் ஆதரித்தது போல் நான் ஆதரிக்கிறேன். இல்ல, அது அண்ணாமலையினுடைய ஒரு வாதத்திற்கு வேண்டுமானால் அவர் அப்படி ஒரு கருத்தை வைக்கலாம். ஆனால் இந்த பணத்தை கொடுத்திருக்கிற அத்தனை நிறுவனங்களும் இந்திய அளவிலான தொழில் செய்யக்கூடிய பெரும் நிறுவனங்கள். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா என்கிற இந்த அரசு எந்தெந்த திட்டங்களை கான்ட்ராக்டாக ஒப்பந்தாக அவர்களுக்கு தந்தார்களோ அவர்களுக்கு இந்த தொகையை செலுத்தியிருக்கிறார்கள். எப்பெல்லாம் இடி இன்கம் டாக்ஸ் ரெய்டு சென்றிருக்கிறதோ அடுத்த சில தினங்களில், சில வாரங்களில் இந்த பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட வருமான வரித்துறையும் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் இதுபோன்று தேர்தல் பாண்டின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பெறுவதற்கு ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. திமுக பெற்ற தொகைக்காக திமுக எங்கேயாவது தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஜிலன்ஸையோ அல்லது ஏனைய துறைகளையோ அதுபோன்று அனுப்பி ரைடு செய்து அல்லது திமுக
இன்கம் டாக்ஸ் அனுப்புவதை அல்லது இடி அனுப்புவதற்கு சிபிஐ அனுப்பி பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறதா? திமுக நிதி பெற்றிருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. திமுக பெற்றிருந்தாலும் அரசுரிமையாக்கப்பட வேண்டும், பாரதிய ஜனதா பெற்றிருந்தாலும் அந்த பணம் அரசுரிமையாக்கப்பட வேண்டும், காங்கிரஸ் பெற்றிருந்தாலும் ஏனைய கட்சிகள் பெற்றிருந்தாலும் அரசுரிமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். அண்ணாமலை என்பது மக்களை மனமாற்றம் செய்வதற்காக ஊடகத்தில் உண்மைக்கு மாறான பொய்யான தகவலை பரப்பி வருகிறார். இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துவது யாரு, இடியை பயன்படுத்திய யாரு, சிபிஐ பயன்படுத்துவது, இதெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது உங்களை போன்ற மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்கு தெரியும். அது முழுக்க முழுக்க தவறான தகவல். அண்ணாமலை வேண்டுமானால் சிஏ சட்டத்தை படிக்க தெரியாமல் இருக்கலாம். சிஏ சட்டம் என்பது மிக தெளிவாக சொல்லுகிறது. சிஆர்சி என்பது அஸ்ஸாமில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். பக்கத்தில் இருக்கிற வங்கதேசத்தினுடைய மக்கள் வடகிழக்கு மாநிலங்களிலே அங்கு அந்த நாட்டு அரசுகளால் அதற்கு இருக்கிற இனக்குழுக்களால் ஏற்படுகின்ற மோதலின் காரணமாக இங்கு குடிபெயர்ந்து வருகிறார்கள். அவர்களை 4 ஆண்டுகள் இந்த மண்ணில் அவர்கள் நிரந்தரமாக 4 to 6 ஆண்டுகள் இருந்தால் அவர்களை இந்திய குடிமகளாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு நடைமுறை ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வரப்பட்டு அதில் வரம்புக்கு மீறி வருகிறார்கள் என்பதற்காக சில சட்ட திருத்தங்களை செய்து வந்தார்கள். அதை நாங்கள் ஏற்கிறோம். அது பிரதி ஒரு நாட்டை சேர்ந்த அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளே வருவதை தடுப்பதற்கான ஒரு சட்டம் என்கிற போது அதை நான் ஏற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அதில் இஸ்லாமியர்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழர்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது தமிழர்களை இந்திய குடிமக்களிலிருந்து அந்நியப்படுத்துவதும் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்கிற அந்நியப்படுத்துகிற சூழ்ச்சி இந்த சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற இந்த 3 சட்டங்களில் இடம்பெற்ற காரணத்தினால்தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதை எதிர்த்துதான் நான் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை சுமந்து நீதிமன்றத்தின் படிகளை நான் ஏறி இறங்கி வருகிறேன். நான் அழைக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் ஒரே ஒரு முஸ்லிமுக்கு கூட அது பாதிப்பில்லை, ஒரே ஒரு ஈழத் தமிழனுக்கு கூட அது பாதிப்பு இல்லை என்கிற வாதத்தை என்னோடு எடுத்து வைத்து வாதாடுவதற்கு தயாராக இருக்கிறாரா? ரோஹிங்கிய முஸ்லிம் பாதிக்கப்பட்டு வந்தபோது மனிதநேயத்தோடு அவர்களை நாம் அணுகினோம். ஆனால் அதே மனிதநேயம் அவர்களை வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் பிற இந்துக்களையோ பிற சீக்கியர்களையோ சில சீனா ஆதரவு தீபத்திரிகளையோ இதே சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் இது இந்தியாவின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் என்று நாம் அனைவரும் ஏற்கலாம். ஆனால் இவர்களை அனைவரையும் இந்த தேசத்திற்குள் அனுமதித்து இந்திய குடியுரிமை கொடுக்க முன்வருகின்ற இந்திய அரசு இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் இந்த சட்ட வரையறைக்குள் வரமாட்டார்கள், அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்று சொல்வதும் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமியனுடைய தாய் தந்தை இந்த மண்ணில் தான் பிறந்தார் என்பதற்கான சான்று ஆவணம், பிறப்பு சான்றிதழ் நான் கேட்கிறேன். நீங்க இந்த நாட்டின் குடிமகன், இங்க அத்தனை பத்திரிகையாளர்கள் சாட்சி, இவர் இந்த நாட்டின் குடிமகன், இங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் அனைவரும் சாட்சி. ஆனால் இவரிடத்தில் இப்போது இவங்க தாயும் தந்தையும் 50 ஆண்டு காலமா இந்த மண்ணில் பிறந்த ஒரு பத்திரிகையாளரை சான்றாவணம் காட்டுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நாளைக்கு சிஏ சட்டத்தை இந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்துகின்ற போது கேட்டால் உங்களாலும் இவராலும் தர முடியுமா? அப்ப நீங்கள் அகதியா? அப்ப நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்களா? இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் மட்டும் நயவஞ்சகமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இது இந்த ஆவணங்கள் இல்லாத ஏனைய இந்த நாட்டின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற அது கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், சைவர்கள், வைணவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், தீபத்தியர்கள் அனைவருக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். நாளைக்கு எவனாச்சும் ஒரு இடக்கு முடக்கான அதிகாரி நாளைக்கு உங்க மேல பழி வாங்கணும்னு நினைச்சு உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தாத்தா, பாட்டி 50 ஆண்டு காலம் முன்னா இந்திய குடிமகன் இந்தியாவில் பிறந்த எந்த ஹாஸ்பிட்டல் பிறந்த பர்த் சர்டிபிகேட் கொடு, இருப்பிட சான்றிதழ் கொடு அப்படின்னு கேட்டா உங்களால் தர முடியுமா? சரி, தர முடியலன்னா நீ சரியில்லை, வெளிநாட்டிலிருந்து வந்தவன் அல்லது தீவிரவாதியோட தொடர்பு உள்ளவன் உன்னை தூக்கிட்டு போய் என்னைய விசாரிக்கணும் தூக்கிட்டு போறான், நீங்க அனுமதிப்பீங்களா? இதற்கு அண்ணாமலை கிட்ட பதில் இருக்கா? ஆக இந்த சட்டம் உண்மையிலேயே இது இந்திய நாட்டு மக்கள் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு மோசமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாது என்று அறிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்காக நான் வரவேற்கிறேன். ஆனால் இது இந்திய அரசு சட்டம். இப்போ எப்படி நீட்டு நம்ம ஏற்க மறுக்கிறோம், ஆனால் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சபார்டினேட் அமைப்பின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எப்படி இன்றைக்கு எல்லா கட்டுப்பாட்டுக்கு செக்ரட்டரியேட்டில் இருக்கிற எல்லா முதலமைச்சர் படம் அமைச்சர் படத்தை அகற்றாங்க. இப்போ என் கொடிய மாலைக்குள்ள அவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க. இது வந்து ஒரு அட்டானிக் பாடி போடுற உத்தரவு. அதே மாதிரி இந்த சட்டத்தை நாளைக்கு அமுல்படுத்துகிற பியூரோக்ரசி நாளைக்கு இது போன்ற ஒரு அட்டானிக் பாடி கிட்ட கொடுத்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா நடைமுறைப்படுத்தப்படும். அதனாலதான் நாங்க சொல்றோம்
இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள் விவாதிக்கிறாங்களே, தேர்தலில் சீட்டுக்கான உடன்படிக்கைன்னா கூட பேசி சீக்கிரம் முடிக்கலாம். ஆனால் இங்கே பெரும்பான்மை கட்சிகள் நோட்டுக்கு இல்லை பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசினா காலதாமதம் தான் ஆகும். ஓகே, நன்றி தலைவா, எல்லாருக்கும் நன்றி.